நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உங்கள் ஜாஷுவா டிவி மற்றும் குழந்தைகள் இயேசுவுக்கு சொந்தங்கள் வழங்கும் என்ன படிக்கிறோம் என்று தெரியாமல் உங்கள் பிள்ளைகள் ஞாயிறு பள்ளி போகிறார்களா? கவலைப்படுகிறீர்களா? உங்களைப் போன்ற பெற்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிதான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்களைப் போன்ற ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவத்தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். சண்டே ஜாம்னா என்ன? ஜேஏஎம், ஜீசஸ் அண்ட் மீ, இயேசுவும் நானும், இயேசுவும் நானும், இயேசுவும் நீயும் வளருவதற்கு உதவக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக நீ நிறைய புது பாடல்கள், புது வசனங்கள், புது கருத்துக்கள், புது சவால்களை பெற்று அப்படித்தானே? ஓகே, இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இது போதுன்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துடக்கூடாது. நீங்கள் சண்டே ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகணும். சண்டே ஸ்கூல் அக்கா சொல்லி தர்றது அதெல்லாம் நல்லா கேட்கணும். ஓகேயா? சரி, இப்போது இந்த மாதம் நம்ம எந்த டாப்பிக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம்? ஞாபகம் இருக்கா? கரெக்ட், வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். போன வாரம் என்ன பார்த்த ஞாபகம் இருக்குதா? வேத புஸ்தகம் நம்ம நிற்க உதவி செய்யும், நிற்க உதவி செய்யும். இந்த வாரம் என்ன தெரியுமா? வேத புஸ்தகம் நம்ம வளர உதவி செய்யும், வளர உதவி செய்யும். கரெக்ட் கரெக்ட், சூப்பர். பிள்ளைகள் நீங்கள் டக்குன்னு பதில் சொல்கிறீங்க, ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைகள். போன வாரம் நிற்க உதவுன்னு பார்த்தோம், இந்த வாரம் வளர உதவுன்னு பார்த்தோம். இதெல்லாம் யோசிச்சு பாரு. ஒரு வீட்டில் ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்குது. அந்த குட்டி பாப்பா பிறந்து அப்படியே வச்சு அப்படியே அந்த பாப்பா வளராமையே இருக்கணும். ஏன் அப்படியே இருக்குது? இன்னும் எந்திரிக்கலை, இன்னும் குப்புற விழலை, இன்னும் தவண்டு போகலை, நடக்கலை, ஐயோ இன்னும் பேசலை, ஐயையோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. அம்மா அப்பாவுக்கு ஐயோ இந்த பாப்பா வளரவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒவ்வொரு காலத்திலையும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், வளர்ந்துட்டே இருக்கணும். வளரலைன்னா அது பின்மாற்றத்துக்கு அறிகுறி. வெரி குட். நம்ம வளர்றதுக்கு என்ன காரணமாக இருக்குது? நம்ம வளருவதற்கு வேத புஸ்தகம் காரணமாக இருக்குது. இன்றைக்கி முதல்ல என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சூப்பர் பாட்டு படிக்கிறீங்க, ஆசையாக இருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கிறேன், பாட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சா தான் மறக்காதுல. நீங்கள் இப்படி கேட்டுட்டு அப்படி கையை கால ஆக்ஷன் போட்டு பாடிட்டு அப்படி போயிடுவீங்க. அடுத்த ஒரு 4 வாரம் கழித்து பார்த்தா என்ன பாட்டு படித்தோம் அப்படின்னு உங்களுக்கே கேள்வி வந்துடும். யூடியூப்பில் இருக்குது, இருந்தாலும் நீயா படிக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. நீங்கள் பாடுறேன், நல்லா கவனிச்சுக்க. வேதத்தை தியானித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய், வேதத்தை தியானித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய், சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது மேலும் மேலும் வளருவாய், முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது மேலும் மேலும் வளருவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய், சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். இயேசுவை அறிவித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய், இயேசுவை அறிவித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய், சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். ஈஸியான பாட்டு தானே உங்களுக்கு? நீங்கள் ரொம்ப கஷ்டமான பாட்டு டாக்குன்னு தூக்கி அழகாக பாடிடுவீங்க. இந்த பாட்டு ரொம்ப சிம்பிள். என்ன? வேதத்தை தியானித்தால் மேலும் மேலும் வளருவாய், சாத்தான் உன்னை தாக்கும் பொழுது எதிர்த்து வெற்றி கொள்வாய். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் ஆக்ஷன் போட்டு பாடுறேன், நீங்கள் பாட்டு பாடுங்க, அடுத்த முறை ஆக்ஷன் போடலாம். ஓகேயா? கீழே உங்களுக்கு அப்படி வசனம் அப்படியே வருது பார்த்தீங்களா? அதை பாட்டை பார்த்துட்டு நீங்கள் பாடிடுறோம். ஓகேயா? வேதத்தை தியானித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய், வேதத்தை தியானித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய்.
சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது மேலும் மேலும் வளருவாய். முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது மேலும் மேலும் வளருவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். இயேசுவை அறிவித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய். இயேசுவை அறிவித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். அழகா இருக்க ஆக்ஷன். இதை கூட சேர்ந்து ஆக்ஷன் போடுறீங்களா? சாத்தான் இப்படி இருப்பான், எதிர்ப்பான், வெற்றி ஓங்கி ஒரு கைத்தட்டு, வெற்றி கொள்ளுவாய். வெற்றி கொள்ளுவா. அப்படித்தானே சாத்தான் நம்ம தாக்கும் பொழுது வெற்றி கொள்ள முடியும். எப்போ? வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, வேத வசனம் நமக்குள்ள இருக்கும் பொழுது. ஓகேயா? புரிஞ்சுட்டா? பாடலாம் இன்னொரு தடவை. வேதத்தை தியானித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய். வேதத்தை தியானித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது மேலும் மேலும் வளருவாய். முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது மேலும் மேலும் வளருவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். இயேசுவை அறிவித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய். இயேசுவை அறிவித்தால் நீ மேலும் மேலும் வளருவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். சாத்தான் உன்னை தாக்கும் போது எதிர்த்து வெற்றி கொள்ளுவாய். என்ன அழகா பாட்டு பாடிட்டீங்க. நீங்க பாட்டு பாடுறது கேட்டா எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. நீங்க சாத்தானை எதுக்கும் போது சாத்தான் ஓடிறான் பாத்தீங்களா? உங்க வீட்டுல சாத்தானே இருக்க மாட்டான். நீங்க சாத்தான் வெற்றி கொள் வஞ்சனோட சாத்தானுக்கு உங்க வீட்டில் இருக்கீங்க சில ஓடியே போயிட்டான் உங்க வீட்டில இருந்து. ஆமா, நீ ஆண்டவருடைய பாடல்களை ஆண்டவர் துதித்து பாடும் பொழுது வீட்டில் பிசாசே வர முடியாது. அவனுக்கு பிசாசுக்கு ஏசப்பா தொகழ்ந்தா பிடிக்காதுல்ல. ஏசப்பா பாட்டு படித்து அவன் ஓடிடுவான். நீ சினிமா பாட்டை படிச்சுட்டு இருந்தா அவன் உட்காந்துட்டே இருப்பான். நீ ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பான். ஏசப்பா பாட்டு எப்பவும் படிக்கணும். ஓகேயா? நீ ஃப்ரீ டைமில் சாதாரணமாக நடக்கும் பொழுது எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை துதிக்கிற பாடல்கள், எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் பத்திர பாடல் படிச்சுன்னா உனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஓகேயா? வெரி குட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அழகாக சொல்லிட்டீங்க. கரெக்ட். இன்னைக்கு மனப்பாட வசனம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு மனப்பாட வசனம் சொல்லிவிடுக்க யார் வர போகிறாங்க? அந்த அக்கா கூப்பிட்டுருமா? அக்கா வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு நம்ம வசனம் படிக்க போகிறோம். ஓகேவா? இன்னைக்கு எத்தனாவது வாரம்? ஏப்ரல் மாதம். கரெக்ட், 2வது வாரம். அப்படி தானே? நம்ம சண்டே ஜாம் ஆரம்பித்து 4 மாதம் ஆக போகுது. எல்லோரும் கரெக்டாக பார்க்குறீங்களா வாரம்? ஓகே, சூப்பர் குட்டீஸ். இப்போ நல்லா பாட்டெலாம் நல்லா பிடிச்சிருந்துச்சா? அந்த அண்ணன் சொல்லி கொடுத்த பாட்டெலாம் தினமும் வீட்டில் படித்து பார்க்குறீங்களா? வெரி குட். சரி, ஓகே, இன்றைக்குள்ள வசனம் படிக்கலாமா? இன்றைக்குள்ள வசனம் வந்து கொஞ்சம் பெருசு. ஓகேவா? அக்கா சொல்லித்தாரேன், நீங்கள் திருப்பி என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புரிஞ்சுதா குட்டீஸ்? வசனம் ஈஸியாக தானே இருக்குது. இந்த வசனம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்களா இந்த வசனத்தை? அக்கா இன்னொரு தடவை வாசித்து காமிக்கிறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? கவனமாக கவனிக்கணும் அக்கா வசனத்தை வாசிக்கும் போது. ஓகே குட்டீஸ்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? ஈஸியாக தானே இருக்குது, சின்ன வசனமாக தானே இருக்குது, டக்குன்னு படித்தா. இப்போ அக்கா கூட சேர்ந்து சத்தமாக சொல்லணும். ஓகேவா? நல்லா சவுண்டாக சொல்லணும். ஓகேவா குட்டீஸ்? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த
குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சூப்பர். இன்னும் ஒரு தடவை சொல்லிடுவோமா வசனத்தை? நல்லா சவுண்டாக சொல்லிடலாமா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெரி குட். சூப்பர் குட்டீஸ். சூப்பராக சொல்லிட்டீங்க வசனம். ஓகேவா குட்டீஸ்? நம்ம அடுத்த அண்ணன் வந்து உங்களுக்கு கதை சொல்லுவாங்க. ஓகேவா? நல்லா கவனமாக கவனிங்க. பாய். அக்கா அழகாக வசதி கொடுத்தாங்கல்ல? என்ன சொல்லி கொடுத்தாங்க? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மறக்கவே செய்யாது இல்லை? 1, 2, 3 வாழ்க்கை பூரா மறக்காது. மற்ற வசனமாவது சில சமயம் எங்கே இருக்குது என்னவோ சொன்னாங்களே அப்படின்னு டவுட் வரும். இது ஈஸியாக இருக்கும். 1, 2, 3. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மறக்குமா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நீ ஞாபகம் வைக்கிறதுக்காகவே இந்த வசனம் அழகா உங்களுக்கு ஏற்ப இருக்குது. ரைட்டா? வசனத்தை எப்பவும் உள்ளத்திலே வச்சுக்கணும். வசனம் உள்ளத்தில் இருக்கும்பொழுது பிசாசு வந்தான்னு வையேன், ஓடு பிசாசு அப்படின்னு அவனை துரத்தி ஓட வரட்டலாம். வசனத்தை சொன்ன பிசாசு நடுங்குவான். பைபிளை பார்த்தா பிசாசு நடுங்குவான். ஐயோ ஐயோ வசனம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடிடுவான். உனக்கு பாவம் வரும்னா, உனக்கு ஏதாவது சோதனை வரும்னா வசனத்தை சொல்லு, பிசாசு ஓடிடுவான். ஏசப்பா வசனம் சொல்லி தானே பிசாசு மேற்கொண்டாங்க. நம்ம யாரு? நம்ம ஏசப்பா பிள்ளைகள் தானே. அப்போ நம்மளும் ஏசப்பாவே பின்பற்றணும். ஓகேயா? வெரி குட். இன்னைக்கு உங்களுக்கு பைபிள் கட்சியில் கொடுக்க யார் வராங்க தெரியுமா? மலரக்கா வராங்க. மலரக்கா கூப்பிடலாமா? மலரக்கா வாங்க. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்கன்ட்டு அக்கா நம்புறேன். ஓகே குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க உட்கார்ந்துருக்கிறீங்களா? கவனமா கேட்கணும். ஓகேவா? வாங்க கதைக்குள்ள போகலாம். ஏசப்பா வந்து 40 நாள் உபவாசம் பண்றதுக்காண்டி மலை மேல ஏறி நின்னாங்க. மலை மேல ஏறி நிற்கும் போது அப்போ பார்த்து பிசாசானவன் என்ன செஞ்சுட்டு இருந்தான் தெரியுமா? ஏசப்பா பக்கத்துல வந்துட்டு அங்க நிறைய கல்லா இருந்துச்சு. அந்த கல்லை பார்த்து பிசாசு ஏசப்பா பத்தி என்ன தெரியுமா கேட்டா? இந்த கல்லை நீ என்ன செய்ய அப்பமா மாத்த சொன்னானா? அப்ப ஏசப்பா சொன்னாங்க பிசாசை பார்த்து, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் தான் பிழைப்பானே ஏசப்பா வந்து பிசாசை பார்த்து சொல்லிடுவாங்க. பிசாசை உடனே என்ன செஞ்சுட்டு தெரியுமா? ஓடியே போயிட்டு குட்டீஸ். அதே மாதிரி ஏசப்பா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்காங்க, தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்பவும் என்ன செஞ்சுட்டான்? நம்ம சாத்தா வந்துட்டான் ஏசப்பா பக்கத்துல. வந்த உடனே சாத்தா வந்து ஏசப்பா பத்தி என்ன தெரியுமா சொன்னா? நீ இந்த தேவாலயத்துல உச்சில இருந்து கீழே குதின்ட்டு சொல்லிட்டானா. உடனே ஏசப்பா சொன்னாங்க, உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராமல் இருப்பாயாகன்ட்டு சாத்தானை பத்தி சொன்னோடனே சாத்தானை செஞ்சுட்டான், ஓடியே போயிட்டானா. உடனே ஏசப்பா வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்களாம். போயிட்டு இருக்கும்போது சாத்தா உடனே என்ன திரும்ப செஞ்சான்? ஏசப்பா பக்கத்துல வந்துட்டு, இது எல்லாம் உனக்கு நான் தாரேன், நீ என்ன செய்ய, என்ன பணிஞ்சு கொள்ளுன்னு ஏசப்பா பார்த்து சொன்னோம். ஏசப்பா சொன்னாங்க சாத்தானை பார்த்து, உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாகன்ட்டு ஏசப்பா சொல்லிட்டாங்க. சொன்னோன்னு சாத்தா என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? ஓடியே போயிட்டான். குட்டீஸ், நீங்களும் நிறைய டைம் வந்து யாராவது சாத்தா வந்து நம்ம கிட்ட பேசும்போது நீங்க என்ன திரும்ப செய்யணும்? கவனமா நம்மளுடைய பைபிள் வாசிக்கும் போது கவனமா வாசித்தீங்களா? ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு சாத்தா பேசும்போது என்ன செய்யணும்? வசனத்தினால நம்ம பேசினா சாத்தானை நம்ம ஜெய கொள்ளலாம் குட்டீஸ். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். பாய். ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? முதல் எடுத்தோடனே பாட்டு பார்த்தோம், அடுத்தால வசனம் பார்த்தோம், அடுத்தால பைபிள் கதை பார்த்தோம். இப்போ என்ன? நீங்கள் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பொதுவான கதை. இந்த கதையில் பைபிளை பற்றி தான் சொல்லியிருக்குது. கவனமாக கேளுங்க. ஒரு ஊரில் ராஜா அப்படின்னு அண்ணன் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? ராஜா அப்படின்னு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் +2 முடிச்சிட்டாங்க. +2ல் நல்ல மார்க் எடுத்தாங்க. நல்ல மார்க் எடுத்த உடனே அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வேலை கிடச்சிது. எங்கே கிடச்சி தெரியுமா? சென்னையில் கிடச்சிது. அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க அம்மா அப்பா தென்காசியில் இருக்காங்க. இந்த அண்ணுக்கு சென்னையில் வேலை கிடச்சிது. எவ்வளோ தூரம்? ரொம்ப தூரம் இல்லை. அம்மா அப்பா என்ன பண்ணாங்க?
அவனை ராஜாவை கூப்பிட்டு போய் ட்ரெயினில் போய் அந்த ஹாஸ்டலில் சேர்த்துட்டு எல்லாம் ஒழுங்கு வாங்கி கொடுத்து எல்லா தின்பண்டங்கள் புக்ஸு எல்லாம் வாங்கி கொடுத்து ராஜா ஒழுங்காக படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. ராஜா தென்னமும் காலேஜுக்கு போனான். காலேஜ் ரொம்ப ஆசையாக படிச்சுக்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தான். 1 மாதம் ஆச்சு. அம்மா அப்பா கொஞ்சம் காசு கொடுத்தாங்கல்ல, அந்த காசு பூரா காலியாக போச்சு. அந்த காலேஜில் ஒவ்வொரு மாதம் என்ன பண்ணு தெரியுமா, அந்த மாதம் பூரா சாப்பிட்றாங்கல்ல, அதுக்கு காசு கொடுக்கணும். அதுக்காக நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தாங்க, இந்த மாதம் நீங்கள் காலேஜுக்கு சாப்பாடு ஃபீஸ் கட்டாதவங்க சீக்கிரமாக கட்டுங்க. பார்த்தோம் ராஜான்னு, ஐயோ நம்ம அம்மா அப்பா கொடுத்த காசெல்லாம் காலி பண்ணிட்டோமே. ஓகே ஓகே அப்பாவுக்கு ஃபோன் பண்ண சொல்லி ஃபோன் எடுத்தான். ட்ரிங் ட்ரிங் ரிங் போச்சு. அப்பா எடுத்தாங்க. என்ன ராஜா, என்ன விஷயம்? அப்பா இந்த நீங்கள் எனக்கு கூட கொஞ்சம் காசு கொடுத்தீங்களா பாக்கெட் மணி, அதெல்லாம் நான் செலவழிச்சிட்டேன். பரவாயில்லடா, நீ செலவழிக்கு தான் கொடுத்த வச்ச, பரவாயில்ல. அதுக்கு என்ன? இல்லை டேடி, இந்த மாதம் மெஸ் ஃபீஸ் கட்டணுமாம்ல. ஆமாம் ஆமாம், ஓ நான் மறந்துட்டேன், ஐயோ டேடி உனக்கு காசு கொடுக்க மறந்துட்டேன். ஓகே ஒன்றும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணு, தினமும் ஜெபம் பண்ணி பைபிள் வாசி, ஆண்டவர் உனக்கு காசு கொடுப்பாங்க. டேடி நான் காசு அனுப்ப சொல்ல நீங்கள் பைபிள் வாசி ஜெபம் பண்ணு சொல்லுங்கள். டெய்லி பைபிள் வாசி தான் இருக்கேன் டேடி, டெய்லி ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன் டேடி. இல்லை மகனே, நான் சொன்னது செய். உன்னை வீட்டுக்கு போனா என்ன இந்த அப்பா காசு அனுப்புன்னு சொன்னால் பைபிள் வாசி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு எரிச்சலாக இருந்து அப்புறம் தூங்கிட்டான். மறுநாள் வந்துட்டு வந்த உடனே பார்த்தான், இன்னும் 3 நாள் தான் இருக்குது, சீக்கிரமாக காசை நீங்கள் எல்லாம் கட்டணும்னு சொல்லி அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க. 3 நாள் இருக்குது. டேடிக்கு போனேன், அப்பா என்னாச்சு நேற்று கேட்டு நீங்கள் பைபிள் வாசி ஜெபம்னு சொல்லிட்டீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு காசு கட்டணும் டேடி, 3 நாள் தான் இருக்குது, ஒருவேளை ஏதாவது இப்போ சிக்கலாகி போச்சுன்னா காசு அனுப்ப முடியலன்னா எங்கள் ஹாஸ்டல் நீ வெளியே அனுப்பிடுவோம், என்ன டேடி நீங்கள் உடனே அனுப்புங்க. ஆனால் அப்பா சொன்னாங்க, மகனே நீ பைபிள் வாசி ஜெபம் பண்ணு, உனக்கு ஆண்டவர் காசு கொடுப்பாரு. டேடி நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், காசு இல்லை டேடி, நீங்கள் தயவுசெய்து காசு அனுப்புங்க. தம்பி நீ போய் சொல்லாத, நீ பைபிள் வாசி ஜெபம் பண்ணினா ஏசப்பா காசு கொடுப்பாங்க. இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வீட்டுக்கு போனோம். நீ என்ன அந்த அப்பா பேசாமல் நம்ம காலேஜ் விட்டு போயிட வேண்டியதான், இவங்க சொல்ல கேட்டுங்க வந்து படிக்க வந்து என்ன அந்த அப்பா அம்மா அப்படி இருக்காங்க சொல்லிட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டான். மறுநாள் காலேஜுக்கு வந்தனா நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்காங்க, இப்போ எத்தனை நாள் இருக்குது? 2 நாள் இருக்குது. ஐயோ காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு அனுப்பிடுவாங்களே வெளியே. உடனே வந்தான், ஃபோன் எடுத்தான், ரொம்ப கோவம். டேடி என்னடா கோவமாக பேசுகிற, என்ன விஷயம்? டேடி நீங்கள் காசு அனுப்புவீங்களா இல்லையா? நீங்கள் காசு அனுப்பி அடுத்த டைம் நீ ஊருக்கு வந்துடுவேன். ஏன்டா கோவப்படுற? அப்பா சொன்னது நீ செஞ்சையா? என்ன நீ பைபிள் வாசி ஜெபம் பண்ணியா? எனக்கு ரொம்ப கோவம். அப்பா சொன்னாங்க, அப்பா சொன்னதை முதல்ல நீ செய், பைபிள் வாசி ஜெபம் பண்ணி உனக்கு தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும். எனக்கு ரொம்ப எரிச்சலாக வந்துச்சு. வீட்டுக்கு வந்தான், ரூமில் இருந்தான். சரி டேடி சொல்கிறாங்கல்ல பைபிள் வாசி தான் பார்த்துருமே அப்படின்ட்டு அவங்க அப்பா கொடுத்து விட்ட பைபிளை பத்திரமா வச்சுருந்தான். ஒரு நாள் திறந்து பார்க்கல, அந்த பைபிளை அப்படியே எடுத்துட்டு எல்லாம் தெரிஞ்சு அப்படி தந்துட்டு இதை வாசி சொல்கிறாங்க, இதை வாசித்தா காசு தரணும்னு அப்பா சொல்கிறாங்க, வாசிப்போம் அப்படின்ட்டு இப்படி திறந்தான். என்னது உள்ள 2 500 ரூபாய் தாள் இருக்குது. ஐயோ என்னாச்சு? ஓ டேடி பைபிளுக்குள்ள காசு வச்சிருக்காங்களா? அப்படி வச்சுட்டான். இப்படி பார்த்தா இந்த பக்கம் பார்த்தான், ஐயோ என்ன இங்கே 1000 ரூபா. ஐயோ என்னாச்சு? பைபிள் பூரா டேடி காசை வச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு பக்கமா எப்படி பரட்டு பார்க்கலாம், எடுக்க காசு வந்துக்கிட்டே இருக்கு. 1000 பைபிள் 66 புத்தகம். அப்பா ஒவ்வொரு புத்தகத்துக்கு இடையில 1000 ரூபா வச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ இருக்கு? 66,000 ரூபா இருக்கு. மெஸ் ஃபீஸ் எவ்வளவு? 3000. இப்போ உடனே என்ன பண்ண தெரியுமா, பயங்கர சந்தோஷமாச்சுது. பைபிளை வச்சான், மொபைல் எடுத்தான். டேடி தேங்க்யூ டேடி அப்படின்னு அப்பா சொன்னாங்க. ஓ பைபிள் வாசிச்சிட்டியா? டேடி நீங்கள் ரொம்ப நல்ல டேடி. நான் நல்ல டேடியா? ஏசப்பா நல்ல டேடியா? ஏசப்பா நல்ல டேடி, நீங்களும் நல்ல டேடி. நீங்கள் பைபிளுக்குள்ளே வச்சுருக்கீங்கல்ல, நான் நினச்சேன் நீங்கள் பைபிள் வாசின்னு சொன்ன உடனே ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டேன். உண்மையிலேயே வாசித்த பிறகு அதில் உள்ள அந்த பணம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அப்பா சொன்னாங்க, பணம் மட்டும் தான் பிரயோஜனமாக இருந்ததா? இல்லை டேடி, நான் இப்போ ஒழுங்காக பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் தினமும் மறக்காமல் பைபிள் வாசிக்கிறேன். பைபிள் வாசிக்க காலேஜுக்கு போகிறது கிடையாது. பைபிள் வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் எனக்கு பிரயோஜனமாக இருக்குது. அநேக காரியங்களை ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் என்கூட பேசுகிற மாதிரியே ஏசப்போ என்கூட பேசுகிறாங்க. அப்பா சொன்னாங்க, ராஜா இப்போ தான் உண்மையிலே அப்பா சந்தோஷமாக இருக்கிறேன், உண்மையிலே அப்பாவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நீ ஒழுங்காக பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி தான் அப்பா அந்த பைபிளில் காசை பூரா வச்சுட்டு வந்துருக்கிறேன். எனக்கு தெரியும் நீ காசை வீணாக செலவழிக்க மாட்டேன்.
இருந்தாலும் நீ பைபிளை திறக்கிறியான்னு சொல்லி உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சேன். நீ அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்ட. அந்த காசு பார் உனக்கு தான். நீ எடுத்து தேவையான காரியங்களை செலவழித்து ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து சந்தோஷமாக சொன்னாங்க. ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். நீ உடனே வீட்டில் ஓடி போய் நம்ம பைபிளை போயிட்டு காசு இருக்கும் அப்படி பார்க்காத. பைபிளுக்குள்ளே காசு இருக்காது, ஆனால் அதை விட விலை மதிப்புமிக்க பொக்கிஷங்கள் அங்கே இருக்குது. நீ தினம் பைபிள் வாசிச்சேன்னா பைபிளை வாசிக்க வாசிக்க அநேக முத்தான காரியங்கள் அங்கே இருக்குது, அநேக சத்தான காரியங்கள் அங்கே இருக்குது, வாழ்க்கையை வளர்க்கக்கூடிய அநேக தகவல்கள் அங்கே இருக்குது. வேத புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது வேத புஸ்தகம் உன்னை ஒரு முத்தாக மாற்றிவிடும். எவ்வளோ நல்ல வேத புஸ்தகம் பார்த்தியா? இந்த வேத புஸ்தகத்தை நீ இதுவரைக்கும் வாசிக்காமல் இருக்கிறியா? நேசிக்காமல் இருக்கிறியா? சும்மா வாங்கி வீட்டில் வச்சிருக்கிறியா? குட்டி தம்பி தங்கச்சி, இன்னைக்கு திருமணம் எடுப்பியா? அந்த ராஜா என்ன பண்ணான்? பைபிள் வாசிக்காமையே வாசிச்சேன்னு போய் சொன்னான். அவன் என்னைக்கு பைபிள் வாசிக்க ஆரம்பித்தானோ அன்னிலிருந்து தொடர்ந்து வாசிக்க ஆரம்பித்தான். அவன் காசுக்காக வாசிக்க ஆரம்பித்தான். அந்த உண்மையிலேயே வேத புஸ்தகத்தை அவன் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமாக மாறிச்சு. பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நீ தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்ணுறியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஜெபம் பண்ணும்போது நம்ம ஏசப்பா கூட பேசுகிறோம். விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. மனுஷத்தில் தேவாதி தேவன்ட்டு பேசுகிறோம். நான் சொல்லச்சே என் கூட சேர்ந்து சொல்கிறியா? மகா இருக்குமில்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி. வேத புஸ்தகம் வாசிக்கும் பொழுது அது எனக்கு அநேக காரியங்களை செய்யும். நீர் என்னோடு பேசுகிறீர், அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறீர். நான் தினமும் வேத புஸ்தகம் வாசிக்க எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வெரி குட். குட்டி பிள்ளைகளா, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பைபிள் வாசிக்கிறது கடமைக்காக ஒரு நாள் வாசிக்காதீங்க. இது உண்மையாக வாசித்து பாருங்கள். உண்மையாக வாசிக்கும் பொழுது, உண்மையாக வேதத்தை நேசித்து வாசிக்கும் பொழுது வேத புஸ்தகம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகளை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய பரிசுத்தத்தை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தும். ஓகேயா? ஹலோ குட்டீஸ், நம்ம கடைசியில் நாளுடைய இறுதி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் அன்றைக்கி என்ன கரெக்ட் ஆக்டிவிட்டி டைம் ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு அக்கா வந்திருக்காங்க. இந்த அக்கா கூப்பிட்டுலாமா? அக்கா வாங்க. குட்டி பிள்ளைகளா, ஒவ்வொரு வாரம் நம்ம ஆக்டிவிட்டி பார்த்துட்ருக்கோம்ல. போன வாரம் ஒரு புக்கு இந்த அக்கா கொண்டு வந்தாங்கல்ல, ஒன்றுமே தெரியல, ப்ளைனாக இருக்குனாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியல, அப்படி புக் கொண்டு வந்தாங்கல்ல. இன்றைக்கி ஒரு புக் கொண்டு இருக்காங்க. என்ன புக்குன்னு இந்த அக்கா புக்கை பார்த்துருவோமா? அக்கா, உங்களால் இங்கே தொந்தரவாக போச்சு, என்ன கண்ணி கொண்டு வந்துருக்கீங்க? அங்கிள், இந்த புக்கு ரொம்ப தூசி பிழிஞ்சு போயிருக்கு. இது என்ன புக்கு, கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். ஏமா ஐயோ, என்னம்மா இது? இப்படியா தூசி பிடிச்ச கொண்டுருவ? யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் கூட. ஏம்மா, இது நல்ல புஸ்தகமா? இது அழகான புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை எப்படி தூசி பிடி விட்டுருக்கீங்களாம்மா? தூசி அங்கிள் தெரியுதா? இந்த புக்கில் தூசி படியும் போது ஓ மேலே படும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ அழகான புஸ்தகத்தை இவ்வளோ நேரம் தூசி படி விட்டுருக்கேன், எவ்வளோ கஷ்டமான காரியம். ஏமா அப்படி பண்ணேன்? இந்த புஸ்தகம் எவ்வளோ நல்ல புஸ்தகம் தெரியுமா? இவ்வளோ நேரம் தூசி படி விட்டுருக்கேன், பாரு எவ்வளோ தூசி. ஐயோ பிள்ளைகள், பார்த்தீங்களா? இந்த அக்கா மாதிரி தான் நிறைய பேர் என்ன பண்ணி தெரியுமா? உங்கள் வீட்டில் புஸ்தகத்தை அப்படியே அலமாரியில் போட்டு தூசி படி விட்டுருக்கீங்க. அப்படி தானம்மா? அங்கிள், இனி இந்த மாதிரி நான் புக்கை தூசி படியாமல் பார்த்துக்கிறேன். நீ கெட்டிக்காரம்மா, எப்போவுமே சொன்ன உடனே டக்கு நீ ஏற்றுக்கொள்கிற, நீ நல்ல பிள்ளை. இந்த அக்கா மாதிரி நீங்களும் சொன்ன உடனே புரிஞ்சு டக்குன்னு உங்களை மாற்றிடணும். உங்கள் வீட்டில் பரனில், அலமாரியில், செல்ஃபில் அம்மா அப்பா இந்த மாதிரி பைபிளை போட்டு தூசி அடைய வச்சுருக்காங்களா? உடனே ஓடுங்க. இனிமேல் பைபிளை தூசி அடையக்கூடாது. பைபிள் தூசி அடைஞ்சால் நம்ம வாழ்க்கை தூசி அடைஞ்சிடும். இந்த தூசி அந்த அக்காவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது. வேத புஸ்தகம் தூசி அடைய விடலாமா? பைபிளை தூசி அடைய விடாங்க. இந்த பைபிள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அப்படி தானம்மா? ஆமாம் அங்கிள். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆக்டிவிட்டி டைம் சூப்பராக இருந்ததா? எப்படி இருந்து பாரு. பைபிளை நம்ம எப்படிலாம் பயன்படுத்தணும் பார்த்தியா? பைபிளை பயன்படுத்தாமே இருக்கோம். பைபிள் வச்சு நிறைய தப்பு பண்ணுறோம். இன்றைக்கி அந்த அக்கா அழகாக ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்தாங்க. அதில் என்ன பண்ணாங்க? அவங்க பண்ண வேண்டியதை பண்ணலை, அதனால் பிரயோஜனமே கிடையாது. நீ பைபிளை வச்சுக்கிட்டு இருந்து வாசிக்காமல் இருந்தேன்னா, செய்ய வேண்டிய வேலையை செய்யலைன்னா உனக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. ஆண்டவன்கிட்ட பேச முடியாது. ஆண்டவர் டக்கு 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 கதவை தட்டிகிட்டே இருப்பார். நீ கதவை அடைச்சே வச்சுருப்ப. கதவை திறந்து உள்ளே வாங்க ஏசப்பான்னு சொல்லும்பொழுது தான்
ஏசப்பா உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீ பைபிளை திறந்து ஏசப்பா என்கிட்ட பேசுன்னு சொன்னால் தான் ஏசப்பா உங்கள்கிட்ட பேசுவாங்க. அடுத்தால எங்கே வந்திருக்கிறோம்? ஆட சொல்லதுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் மொபைல் எடுத்தீங்களா? டக்குன்னு ஆன்சர் பண்ண போகிறீங்களா? சூப்பர் 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 சூப்பர். எல்லாம் எடுத்தீங்களா? சரி, எல்லாரும் கரெக்டாக வச்சுருக்கீங்களா? உடனே டக்கு டிக் போட போகிறீங்க, அப்படி தானே? இன்றைக்கி என்ன கேள்வி தெரியுமா? அந்த அண்ணனுடைய ஊர் எது? ஒரு கதை சொன்னேன்ல, ஒரு அண்ணன் ஒரு ஊர்லேருந்து சென்னையில் போய் படித்தாங்கல்ல. அந்த அண்ணன் ஒரு ஊரில் இருந்தாங்க. அந்த அண்ணனுடைய சொந்த ஊர் எது? அந்த சொந்த ஊரில் அம்மா அப்பா இருந்தாங்க. அந்த சொந்த ஊர்லேருந்து இவங்க புறப்பட்டு போய் சென்னையில் ஹாஸ்டலில் படித்தாங்கல்ல. அந்த அண்ணனுடைய சொந்த ஊர் எது? கண்டுபிடிச்சிங்களா? வெரி குட் வெரி குட் வெரி குட். கண்டுபிடிச்சிங்கன்னா டக்குன்னு எஸ்எம்எஸ் பண்ணி கீழே தெரியுப்பார் நம்பர் தெரியுதா? அந்த நம்பருக்கு டக்குன்னு அனுப்பிடுங்க. அந்த நம்பரை அனுப்பின உடனே இங்கே யார்கிட்ட வந்து கிடைக்கும்? ஜபாக்காட்ட கிடைக்கும். ஜபாக்க வேகமாக நோட்டை பட்டுவாங்க. உன் பேர் எழுதுவாங்க. உன் பேர் எழுதி ஒரு டிக் போட்டு வச்சுருவாங்க. ஆமாம், நீ எத்தனை பதில் சொன்னாலும் உடனடியே அங்கே ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்டு படி கிறிஸ்மஸோட உனக்கு சூப்பரான பரிசு கொடுக்க போகிறோம். ஓகேயா? வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். நம்ம இன்றைக்கி எபிசோட் ரொம்ப குயிக்காக வேகமாக ஓடிட்டுல. இன்றைக்கி என்ன பண்ணோம்? அடுத்த உடனே பாட்டு படித்தோம், அடுத்த வசனம் படித்தோம், அப்புறம் பைபிள் கதை படித்தோம், அடுத்த பொது கதை பார்த்தோம், அப்புறம் ஆக்டிவிட்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டி பார்த்தோம். அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறோம்? கரெக்ட். எப்பவுமே நிகழ்ச்சியாக ஜெர்மனி ஆரம்பித்து ஜெர்மனி முடிக்கணும்ல. இன்றைக்கி நம்ம ஏசப்பா கூட பேசுவோமா? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவீங்களா? நீங்கள்லாம் கெட்டிக்கார பிள்ளைகள் இல்லை. நான் சொல்கிறேன்ல, ஜெபம் நம்ம ஆண்டரோடு பேசுகிற ஜெபம் பண்ணும்போது விளையாட்டாக இருக்கக்கூடாது. என்னம்மா கண்ணு திறக்காமல் ரொம்ப சின்சியராக பண்ணணும். அண்ணன் சொல்ல வச்சுல கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? கை கூப்பி கண்ணு போடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளின் சண்டே ஜாம் நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, நான் தினமும் வேதத்தை ஒழுங்காக படிப்பேன். எனக்கு உதவி செய்யுங்க. வேதத்தை நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஜெபம் பண்ணீங்களா? இப்போ ஜெபம் பண்ண மட்டும் போதாது, நீங்கள் இன்னும் ஜெபம் பண்ணணும். வீட்டில் போய் ஜெபம் பண்ணணும். பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சிடணும். பைபிள் வாசிக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே அநேக உயர்வுகளை ஆண்டை கட்டளையிடுவார், பிரசுத்தத்தை கட்டளையிடுவார். வேத அறிவில் வளரும் பொழுது ஆண்டவனோடு அதிகமாக பேசுவார். நிறைய சொல்கிறாங்க ஆண்டவர் என்கிட்ட பேசினார். ஆண்டவர் எப்படி பேசுவார்? பைபிள் மூலமாக தான் பேசுவார். பைபிள் இல்லாமல் ஆண்டவர் பேசவே மாட்டார். வெரி குட். நிகழ்ச்சி நம்ம இறுதிக்கு வந்துட்டோம். நீங்களே யோசிக்க, ஐயோ இப்போ தான் ஆரம்பிச்சாங்களும் முடியப்போதா? பரவாயில்ல கவலைப்படாதீங்க. மீண்டும் ஒரு சூப்பரான சண்டே ஜாம் நிகழ்ச்சியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி.